பிஸ்மில்லா சகனான்ஸ்கரில் இப்போ நான் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா. டாடா இண்டிகா 2016 மாடலு, 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி தெளிவாக இருக்குது. ஒரு குவாலிட்டியான வண்டி, ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்க வண்டி. இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் தெளிவாக தெரியும். ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். எதனா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரோம். நம்ம பிஸ்மில்லா சகனான்ஸ்கார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பிஸ்மில்லா சகனான்ஸ்கார் இன்னொரு யூடியூப் சேனலில் கூட வருது, தமிழ் 24 சேனலில் வருது. அந்த சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிஸ்மில்லா சகனான்ஸ்கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்காடுங்க. பெங்களூர் டு சென்னை ஹைவே. பெங்களூர் டு சென்னை ஹைவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எஸ் காலேஜ் வருது. அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வருது. நம்ம ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஷோரூம் இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டி ஒரு தெளிவான வண்டி, குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். இன்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இன்டீரியல் பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. குரூப் எல்லாம் பாருங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பவர் ஸ்டேரிங்கு, ஏசி, கூலிங்காக இருக்குது. டேஷ்போர்டு எல்லாம் பாருங்கள், ஸ்டேரிங் கவர் கூட போட்டு இருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பேக் சீட் கவர் பாருங்கள். சில்வருக்கு பிளாக்கு நல்லா காம்பினேஷனு நல்லா இருக்குங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு செம்ம குவாலிட்டியாக வச்சுருக்காங்க வண்டி. இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க. எல்லாமே குவாலிட்டியாக இருக்கு வண்டி. நம்ம கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,89,000 ரூபாய் தான் கேட்குறாரு. வாங்க, இதுவும் ஃபிக்ஸட் இல்லை, நெகசபிள் தான். ஒரு சின்ன வித்தியாசத்தில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க. 2016 மாடலு, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டாக வருங்க. வண்டி எல்லாம் வந்து நல்லா தெளிவாக குவாலிட்டியான வண்டி தான் போட்டுன்னு இருக்கோம். நம்மளை நம்பி லாங்லேருந்தெல்லாம் வந்து வண்டி எடுத்துன்னு போகிறாங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. வண்டி தெளிவான வண்டி. வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். கஸ்டமர் ப்ரைஸோட நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. அவுட்லுக் எல்லாம் தெளிவாக இருக்குது. அவுட்லுக்கும் இருக்கட்டும், இன்டீரியலும் இருக்கட்டும், செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஏசியும் செம்ம கூலிங்காக இருக்குது. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இன்னும் டாடா இண்டிகா கூட இருக்குங்க. 2013 டாடா இண்டிகா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2011ங்க டாடா நேனோ இருக்குது. 2011 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியும் ஏசி ஆப்ஷன் வந்துடும் இதில். இந்த வண்டியும் தெளிவாக இருக்குது. ஒரு வண்டியாக வீடியோ போடுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஒரு வண்டியாக வந்து வீடியோ வரும். டாடா இண்டிகா இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேங்க.